புதுசா ஒரு வேர்ல்டு தான் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். நான் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் விளாட்றேன். ஓகே, வேர்ல்டு கிரியேட் பண்ணுவோம். சர்வைவல் தான் கிரியேட் பண்ண போறோம். ஹார்ட் கோர்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் விளையாட இப்போதான் கற்றுக்க போறோம். அப்படியே கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார பையன் ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் என் தம்பி பார்த்தனன்னு இருக்கான். அதிக நேரம் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணால் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். சார்ஜ் வேற ஃபோனில் இல்லை கைஸ். ஓகே, வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எங்கேயோ பச்சை பசையாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இறக்கி விட்டுருக்காங்க. ஓகே, இந்த கேம் எனக்கு ஓரளவுக்கு விளையாட தெரியும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ஐட்டமே பார்த்தீங்கன்னா இதான். உங்களுக்கு தெரியுது, இது ஒரு மரம்னு உட்டு தான். நம்ம உட்டை வச்சு கிராஃப்டிங் டேபிள், உட் டூல்ஸு அப்படி இப்படி அப்கிரேட் ஆகிட்டே நம்ம போகணும். இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் காட்டுது நியூ ரெசிபின்னு. இப்போ இந்த மரத்தை காலி பண்ணுறோம். வெறுங்கையில் உடைக்கிறது ஸ்லோவாக உடைக்கலாம். அப்படியே நம்ம டூல்ஸ்லாம் உடைச்சோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக உடைக்கலாம். இதெல்லாம் நான் இப்போதான் கொஞ்சமாக ரீசெண்டாக பார்த்து கற்றுக்கிட்டது தான். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால கிராஃப்டிங் டேபிள் பண்ண முடியாது. இந்த பிளாங்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை பண்ணக்கப்புறம் தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே, இப்போ பிளாங்க்ஸ் பண்ணியாச்சு. கிராஃப்டிங் டேபிள் ஃபர்ஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் இப்போ நம்ம கீழே பிளேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதான் கிராஃப்டிங் டேபிள். இதில் நம்ம உள்ள போனோம்னா ரெசிபி அன்லாக் எடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு பிக்காக்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். நம்ம அப்புறம் ஸ்டோனில் அப்கிரேட் ஆகிக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் ஓட்டுறது பக்கத்தில் எங்கேயும் ஸ்டோன் கிடைக்காதுன்னு பார்க்குறேன். அந்த சைடு ஏதோ குகை மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா சாப்லிங்ஸ். அங்கே ஒரு ஷீப் இருக்குது. ஆப்பிள் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிது. இந்த ஷீப் பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு தான் நம்மளால பெட் பண்ண முடியும். பெட் பண்ணால் தான் நைட்டு ஸ்கிப் பண்ண முடியும். நான் கையிலே எடுத்துட்டு இருக்கேன். இதையே நான் வுட்லேயே டூல் பண்ணிட்டேன். முதல்ல அடிச்சுட்டேன். தெரியுதா, இதுதான் ஒயிட் உல். அது ஆடு கலர் கலராக மரம், நம்மளுக்கும் கலர் கலராக மரம். சைடில் எடுத்து காட்டுறாங்க. ஓகே, மட்டன் இதான். இது சமைச்சு சாப்பிடலாம். ஸோ அங்கே இன்னொரு ஆடு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோமே அது குதிரைன்னு தான் நினைக்கிறேன். இதான் நான் சொல்கிறேன். அது குதிரை. அது பார்க்க குதிரை மாதிரி தான் இருக்கும். ஆடு சவுண்டு இங்கே நிறைய கட்டிச்சு. ஒருவேளை இந்த ஆடாக தான் இருக்கும். அது நான் அடிச்சு விழுக்கல, அது கீழே விழுந்துருச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு தான் உள்ள கிடைக்க போகுது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஆடு கிடைக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் நம்மளை ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காடும். கைஸ், நம்ம தேடிட்டு இருந்த ஸ்டோன் கிடச்சிருச்சு. கீழே இன்னொரு அது என்ன மாடை இங்கே பண்ணி. ஓகே, நம்ம இப்போ வேலையை பார்ப்போம். ஸ்டோன் அப்கிரேட் ஆகும். அப்கிரேட் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா ரெசிபி கட்டும். அதை வச்சு தான் நானே பண்ணுவேன். எனக்கும் அவ்வளோக்கும் தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டேன். அதனால எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு காபிள் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணலாம். இது இப்போ ஸ்டோனாக இருக்கும். நம்ம உடச்சக்கப்புறம் காபிள் ஸ்டோன் ஆகிடும். ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் டிப்ஸ் தெரியுமோ கமெண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஓகே, ஒரு 21 காபிள் ஸ்டோன் கிடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மைனிங்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பண்ணது இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஈஸியாகவும் போய்க்கலாம், வெளியவும் ஈஸியாக இருந்துக்கலாம். ஒரே இதாக மைனிங் பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சில பிகினர்ஸ்க்கு சொல்லணும். கைஸ், அது என்னது கோழி குஞ்சு மாதிரி ஏதோ போகுது. கைஸ், இது கோழி தான் கைஸ். உங்களால் பார்க்க முடியுதா? மைன்கிராஃப்ட்ல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்கு. நம்மளோட 3வது ஆடு. இது ஓட்டினோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான். ஓகே, இதை அவ்வளோதான். இதை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெட் பண்ணிடலாம் ஈஸியாக. சைடில் இருக்க பூவெல்லாம் உடச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த பூ வச்சு டை பண்ணி நம்ம பெட்டு பிங்க் கலரில் கொண்டு வந்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஃப்ளவர்ஸே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடம் தான் நம்ம ட்ரீயை உடச்சிடும். கிராஃப்டிங் டேபிள இது கீழே போட்டு
கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் எல்லா டூல்ஸும் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ பெட் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். பெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதான் நம்மளால நைட் ஸ்கிப் பண்ண முடியும். ஓகே, பெட்டு பண்ணிட்டேன். இப்படி தான் டைப் பண்ண முடியும். நமக்கே இப்போதான் சரி பரவாயில்ல. பிங்க் பெட்டா இல்லை மெஜெண்டா அப்படின்னு ஒரு கலர் போல. பரவாயில்ல, கையை பத்திரமா எடுத்து வச்சுப்போம், எதுக்காச்சும் தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் டூல்ஸ் நம்ம பண்ண வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று, ஸ்வாட் ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு ஆக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா அதை செய்யுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு தெரியுதா? ஓகே, தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை கேதர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பண்ணின்னு நினைக்கிறேன். அதான் போர்க் கிடச்சிருக்கு. அங்கே கவு இருக்கு, அது கவுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே சிக்கன் இருக்கு. ஆனால் சிக்கனை ராவாக சாப்பிட்டோம்னா சில டைம் பாய்சன் வர வாய்ப்பு இருக்கு. இங்கே 2 ஆடு இருக்கு. இப்போதைக்கு இதை நம்ம வெட்டலாமா, மட்டனுக்காக வெட்டலாமா, இல்லை பரவாயில்ல வேணாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அச்சீவ்மெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டோன் ஏஜுக்கு மாறினால அப்கிரேடுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஷெல்டர் பண்ணணும். இல்லைன்னா நம்மளால நைட் சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். போய் ஷெல்டர் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ட்ரீயெல்லாம் மோஸ்ட்டாக கேதர் பண்ணி தான் பண்ணணும். இல்லை வில்லேஜுக்கு ட்ரை பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு வில்லேஜுக்கு ட்ரை பண்ணலாம். ஷெல்டரே பண்ணுவோம். வில்லேஜுக்கு ட்ரை பண்ணுறன்ற பேரில் நம்மளால நைட்டு ஜாம்பிட் எல்லாம் அடி வாங்கிக்கலாம் முடியாது. அப்புறம் மொதல் நாளே நம்ம அடி வாங்கி சாகிற மாதிரி ஆகி வரும். முடிஞ்ச அளவுக்கு இது அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுட்ஸு கேதர் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் காடு மாதிரி இருக்கு. ஆனால் அதெல்லாம் வேற ரோடு அக்கேசியான்னு நினைக்கிறேன். தெரில. 2 ஐயோ லைஃப் போயிடுச்சு. ஓகே, மட்டன் சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். நான் பண்ணல, இருந்தாலும் நம்ம சொல்லிதான் நம்ம அந்த கேரக்டராகவே மாறிடணும் கேம் விளாட்றோம்னா. பரவாயில்ல, இந்த மரத்தில் நிறைய வுட்டு கிடைக்குது. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக 14 வுட்டு தான் இருக்குது. 14 வுட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வுட்டு நிறைய கேதர் பண்ணுவோம். இது ஒரு வகையான ட்ரீ. அங்கே நம்ம பார்த்தது அக்கேசியா, அது வேற வகை. இது பேர் பார்த்தீங்கன்னா ஓக்காக இருக்கணும். ஸ்கெலிட்டன் தானே அவன். ஐயோ, அடிக்க முடியல. காய்ஸ், அங்கே ஒருத்தன் குட்டியா ஓடி வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது? கேவலன்னு தப்பிச்சிட்டீங்களோ? நல்ல வேலை அவன் நம்ம கிட்ட வர முன்னாடி. காய்ஸ், அந்த ஸ்கெலிட்டன்ட்ட மட்டும் அடி வாங்கக்கூடாது. யாருக்கிட்ட அவன் நடந்துச்சு சாவுடா. இன்னொரு ஸ்கெலிட்டன் சவுண்ட் கேட்குது. தெரியல, யாரா சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா? காய்ஸ், மனித வெடிகுண்டு க்ரீப்பர். ஓ நோ, இவனை வேற அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கிட்ட போயிட்டு லெவலில் ஒரு வழியாக அவனை போட்டேன். இப்போ வெடிவான் காய்ஸ். அப்படின்னா ஒரு கிரனேட், மனித வெடிகுண்டு முடிஞ்சு. இப்போ நம்ம சீக்கிரமே ஃபில்டர் பண்ணுறது தான் நல்லது போல. பாருங்க, இருட்டாகிக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ வுட்டில் டைரெக்டாக பண்ண வேணாம், நம்மளுக்கு பத்தாது. அதனால இப்போதைக்கு நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு ஷெல்டர் கேட்டுவோம். அப்புறமேட்டு நம்ம டெக்கரேட்டிவ்லா அப்படி பண்ணிக்குவோம். இப்போதைக்கு சிம்பிளான ஒரு ஷெல்டர் அது பண்ணலாம். எனக்கு ஏதோ ஓரளவுக்கு பண்ண தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா டென்ட் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீடு பண்ணக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.
எப்போ அடிச்சு இப்போதான் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும் அது வந்து ஓகே soon it is getting darker ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்கேன் கைஸ் காலை பொறுமை பார்த்தீங்கன்னா ரெயின் வேறு அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா டே 1 உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மைன்கிராஃப்ட்னா இப்படிதான் ஒரு கேம் போல. இதான் நான் கேட்டேன் வீடு அந்த பாட்டுக்கு கேவலமா எனக்கே தெரியுது. சாந்தம் அங்கே ஒரு சாந்தம் கீழே விழுந்ததுனால தான் போல. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. ஏதோ சில டைம் ஹங்கர் இது பண்ணலாம், ஆனால் எல்லா டைமுமான்னு கேட்டால் நோ தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த இடத்த நம்ம அப்படியே இப்படி பண்ணிட்டு டோர் பண்ணலாம். ஏன்னா அப்போ டைம் இல்லை, ஸ்பீடாக பண்ணுறோங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இப்போ அப்படியே மூடிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பர்னன்ஸ் இன்னொன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணுறது. எங்கே ரெசிபி இந்த இங்கே இருக்கு. இதுதான் பர்னன்ஸ். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா ஏதாச்சும் ஒரு பொருளை சமைக்கிறதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஸ்டவ் மாதிரின்னு சொல்லலாம். இல்லை ஸ்டவ்னு சொல்ல முடியாது, விறகடுப்பு. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், அந்த கிராஃப்டிங் டேபிள் இல்லையா அது என்கிட்ட இருக்குமே. ஆமாவா இல்லையா? கீழே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் வீடு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டே 1. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணுறதுலாம் காட்டலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார்